லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்டிய வீடு குடியேறும் முன்பே நொடியில் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்துள்ளது. என்ன நடந்தது புதுச்சேரியில்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில் விரிவாக. லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து கட்டிய வீடு குடியேறும் முன்பே அடியோடு சரிந்து விழுந்ததால் நொறுங்கி கிடக்கிறது புதுச்சேரியைச் சேர்ந்த இந்த குடும்பம். புதுச்சேரி நகரின் மேட்டுப்பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் வெளியேறும்படியாக இருப்பது உப்பனாறு வாய்க்கால். பல ஆண்டுகளாக இந்த கால்வாய் சீரமைக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நேற்று பிற்பகல் பொக்லைன் இயந்திரம் மூலம் வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக வாய்க்காலில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் அள்ளப்பட்டுள்ளது. இதனால் வாய்க்கால் ஓரம் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதியின் முன்னாள் எம்எல்ஏவான அதிமுகவைச் சேர்ந்த அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் வேலை பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே வாய்க்காலை ஒட்டி காட்டப்பட்டிருந்த ஒரு 3 மாடி வீடு சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் தலை தெறிக்க ஓடினர். சேகர் சித்ரா தம்பதிக்கு சொந்தமான அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் யாரும் குடியேறவில்லை. சில மாதங்களில் கிரகப்பிரவேசம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் சோகத்தில் மூழ்கியுள்ளது அந்த குடும்பம். எங்களுக்கு நல்ல பத்திரம் கூட எங்களுக்கு போதும். எங்களுக்கு என் தங்கச்சி கட்டின வரைக்கும் எனக்கு ஒரு வேலை 10 வீட்டை கட்டி அவன் எப்படி கட்டி கொடுத்தா போதும். எங்களுக்கு எங்களுக்கு ஆசைப்பட்டு உண்மையில சொல்றேன் ஐயா. என் கூட பொண்ணு சீட்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது ஐயா. எவ்வளோ பணம் 20 பவுன் ஆகி கொடுத்தாயா. என் உன்னா தங்கச்சி 10 பவுன் ஆகி கொடுத்தாயா. ஒன்னாவது 5 பவுன் ஆகி கொடுத்தாயா. வட்டிக்கு 10 நிமிஷம் வட்டி வாங்கி விடுங்க ஐயா. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஐயா. நீ தரப்பட்ட மக்கள் ஐயா. நாங்க அந்த பணியை எடுத்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடியோட மண்ணை இழுக்கும் போது அந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. அவர் முறையாக ஒரு 4-5 ஜாக்கி கொடுத்து நிறுத்தி அந்த 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 பணியை அவர் செஞ்சிருக்கணும். அவர் செய்யல. அந்த கான்ட்ராக்டருடைய அஜாக்கிரத்தாலையும் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற அந்த ஜேஇ இவங்களாம் அப்போ இல்லை. இவங்களுடைய இவங்களுடைய ஒரு தவறான ஒரு பொறுப்பற்ற செயலாலையும் இந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. இந்த நிலையில் அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒப்பந்ததாரர் நிர்ணயித்த அளவை விட மணல் அள்ளி உள்ளாரா என்பது குறித்தும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். எனினும் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் முதலமைச்சருடன் பேசி உரிய நிவாரணம் பெற்று தரப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.